மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்த காரணத்தினால் பாண்டிய நாடு என்றழைக்கப்படும் மதுரைக்கு கூடல் நகர், தூங்கா நகரம், மூதூர் மாநகரம், திருவிழா நகரம் என பல பெயர்கள் உள்ளது. மதுரை என்றவுடன் அனைவர் மனதிலும் தோன்றக்கூடியது மீனாட்சியம்மன் கோயில், கள்ளழகர் கோயில் என பல புகழ்பெற்ற கோயில்கள்தான். மதுரையில் உள்ள கோயில்கள் அடிக்கடி திருவிழா கோலம் பூண்டிருக்கும் என்பதால் மதுரை திருவிழா நகரம் என அழைக்கப்படுகிறது. 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வசிக்கும் நகரமான மதுரை மாநகரே குலுங்கும் சித்திரை திருவிழா விரைவில் துவங்க உள்ளது. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கும் மீனாட்சியம்மன், வைகை ஆறு ஆகியவற்றின் வரலாற்று சிறப்பை இப்போது பார்க்கலாம். மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய மன்னர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வந்தார். அதனால் அவர் இறைவனை நோக்கி தவம் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆசரீரி ஒன்று கடம்பவனத்தில் குழந்தை ஒன்று உள்ளது, அந்த குழந்தை எடுத்து நீ வளர்த்துவாய் என்று ஒலித்தது. பாண்டிய மன்னரோ உடனே கடம்ப வனத்திற்கு சென்று பார்த்தால் அங்கு குழந்தை ஒன்றும் இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாத 3 தனம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அப்பொழுது மீண்டும் ஒலித்த அசரீரி, அந்த பெண் குழந்தை பருவம் அடையும் பொழுது யாம் வந்து அடைத்து கொள்வேன், அப்பொழுதும் அந்த தனம் மறைந்து போகும், அதுவரை நீ இந்த குழந்தையை நன்றாக வளர்த்து வருவாய் என்றது. அந்த குழந்தையின் பெயர்தான் மீனாட்சி. கல்வி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி பல்வேறு வெற்றிகளை கண்ட மீனாட்சியின் பருவ வயதில் காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அப்பொழுதுதான் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையில் பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவ நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது திருமண விழாவிற்காக சிவபெருமான் வெறும் 5 பூதகணங்களுடன் மட்டுமே வந்துள்ளார். இதனை பார்த்த மீனாட்சி, மாபெரும் உணவு விருந்தே வந்துள்ளது, ஆனால் நீங்கள் 5 நபர்களை மட்டுமே அழைத்து வந்துள்ளீர்களே, உணவு வீணாகிவிடுமே என்று கூற, அதற்கு சிவபெருமானோ, பூதகணங்களில் உள்ள குண்டோதரனுக்கு மட்டும் முதலில் உணவளித்தாலே போதும் என்று கூறினார். மீனாட்சி குண்டோதரனுக்கு படையலிடச் சொல்லி குண்டோதரனும் அங்குள்ள பலவிதமான உணவுகளை உண்ணத் தொடங்கினான். திருமண சாப்பாடு முழுவதையும் சாப்பிட்டும் குண்டோதரனுக்கு பசியும் அடங்கவில்லை, தண்ணீர் தாகமும் அடங்கவில்லை. குறிப்பாக அப்போது குண்டோதரனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் பற்றாக்குறையும் இருந்துள்ளது. இதனை பார்த்த சிவபெருமானோ குண்டோதரனை பார்த்து, உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் தரையில் கைவை என்று கூறினார். குண்டோதரனும் தரையில் கை வைத்த உடனே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதனை குடித்து குண்டோதரன் தனது தாகத்தை அடக்கிக் கொண்டான். இதனால் தான் மதுரையில் தற்போதும் ஓடக்கூடிய வைகை ஆறு உருவானதாகவும், சிவபெருமான் குண்டோதரனை தரையில் வைகை என்று கூறியதினால் அதற்கு வைகை என்று பெயர் வந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றது. இப்படி உருவான வைகை ஆறுதான் தற்பொழுது மதுரையின் பிரதான ஆறாகவும் சித்திரை திருவிழாவில் முக்கிய பங்கும் வகிக்கின்றது.